ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1. ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. கூற்று 2. அணுக்கரு பிளவு மூலம் உருவாகும் ஆற்றலை விட அணுக்கரு இணைவு மூலம் உருவாகும் ஆற்றல் அதிகம். ஆன்சர் சி. கூற்று 1 மற்றும் 2 சரி. ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அணுகுண்டு அணுக்கரு பிளவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அணுக்கரு பிளவு மூலம் உருவாகும் ஆற்றலை விட அணுக்கரு இணைவு மூலம் உருவாகும் ஆற்றல் அதிகம். எனவே அணுகுண்டை விட ஹைட்ரஜன் குண்டின் ஆற்றல் அதிகம். எனவே கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேளாண்மையில் பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆன்சர் பி. பாஸ்பரஸ் 32. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழிற்சாலைகளில் புகை உணரும் கண்டுணர்வியாக பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆன்சர் ஏ. அமர்சியம் 241. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெடிர் பொருட்கள் இருப்பதை உறுதி செய்ய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆன்சர் டி. கலிபோர்னியம் 242. நெக்ஸ்ட் கொஸ்டின், தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆன்சர் ஏ. கோபால்ட் 60 மற்றும் தங்கம் 198 இரண்டும் தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரத்த சோகையை கண்டறியவும் குணப்படுத்தவும் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆன்சர் டி. இரும்பு 59. நெக்ஸ்ட் கொஸ்டின், முன்கழுத்து கழலை நோயை குணப்படுத்த உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆன்சர் சி. அயோடின் 131. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதயத்தை சீராக வைக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆன்சர் பி. சோடியம் 24. நெக்ஸ்ட் கொஸ்டின், தோல் நோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆன்சர் ஏ. பாஸ்பரஸ் 32. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1. முதலாம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய். கூற்று 2. முதலாம் உலகப் போரின் போது நாகசாகி மீது வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் ஃபேட்மேன். ஆன்சர் டி. கூற்று 1 மற்றும் 2 தவறு. எதற்காக தவறுனா, முதலாம் உலகப் போர் அல்ல, இரண்டாம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய், நாகசாகி மீது வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் ஃபேட்மேன். எனவே இரண்டாம் உலகப் போர் என்பது சரியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.